Hi friends, welcome to Computer Science Short Notes. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ராசஸர் கம்பெனியான இன்டெல் அண்ட் ஏஎம்டி இந்த ரெண்டு கம்பெனியில் எந்த ப்ராசஸர் பெஸ்ட்டுன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்டெல் அப்படின்னா வந்து இன்டகிரேட்டட் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஏஎம்டினா அட்வான்ஸ்டு மைக்ரோ டிவைஸ். ஸோ இந்த ரெண்டு கம்பெனியும் என்ன பண்ணாங்கன்னா ஸ்டார்டிங்கில் இன்டகிரேட்டட் சிப்ஸ் நார்மல் பிளாக் கலர் இன்டகிரேட்டட் சிப்ஸ் தான் வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இதனால் ரெண்டு கம்பெனியோட க்ரோத் வந்து நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து இன்டெல் என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராசர் 32 பிட் ஆர்கிடெக்சர் உள்ள ப்ராசரை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்ததுனால இவங்களுடைய க்ரோத் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா இவங்க ப்ராசர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு லெவலில் வந்து இன்டெல் ப்ராசர் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்டெலோட க்ரோத் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பட் ஏஎம்டி நார்மலாக ஒரு இன்டகிரேட்டட் சர்க்யூட் மேனுஃபேக்சர் கம்பெனியாக தான் வந்துருந்துச்சு. பட் இவங்க இன்டெல் என்ன பண்ணாங்கன்னா இவங்களுடைய டிசைனுக்கு பேட்டர்ன் வாங்கி வச்சுட்டாங்க. ஸோ இவங்களுடைய டிசைனை காப்பி பண்ணி எந்த ஒரு கம்பெனியுமே வந்து அவங்களுடைய ப்ராசரை வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியாதபடியா சப்போஸ் அப்படி பண்ணாங்கன்னா இவங்க வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம். ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா வந்து ஏஎம்டி வந்து இவங்ககிட்ட கேட்டு பார்க்குறாங்க, உங்களுடைய பேட்டர்ன் கிடைச்சா பரவாயில்ல, நாங்கள் ப்ராசர் வந்து மேனுஃபேக்சர். பட் இன்டெல் வந்து முடியவே முடியாதுன்ட்டாங்க. ஸோ இப்படியே இன்டெலோட க்ரோத் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. இந்த சமயத்தில் ஏஎம்டி என்ன பண்ணாங்கன்னா 64 பிட் ஆர்கிடெக்சர் உள்ள ப்ராசரை வந்து இவங்க ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இன்டெல் வந்து 32 பிட் ஆர்கிடெக்சர் கொடுத்த ப்ராசஸரை ஏஎம்டி வந்து 64 பிட் ஆர்கிடெக்சராக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன ஆகும்னா வந்து 32 பிட்டை கம்பேர் பண்ணுறதப்ப 64 பிட் ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப ஸ்பீட் வந்து ஹையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஏஎம்டியோட க்ரோத் வந்து இன்டெலுக்கு ஈக்குவலாக வர ஆரம்பிச்சிச்சு. பட் இந்த டைம் இன்டெல் என்ன பண்ணாங்கன்னா 64 பிட் ஆர்கிடெக்சர் டிசைனை கொடுக்க முடியுமான்னு ஏஎம்டி கிட்ட கேட்டிருக்காங்க. ஏஎம்டியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓகே கொடுத்துட்டு நீங்கள் விற்கிற ப்ராசரோட ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து எங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ஷேர் பண்ணணும், அப்போ தான் வந்து நாங்கள் வந்து பேட்டர்ன் கொடுப்போன்னு அக்ரிமெண்ட் போட்டதுனால தான் இன்டெல் ப்ராசஸரோட ரேட் எப்பயுமே வந்து அதிகமாகவும் ஏஎம்டி ப்ராசஸர் ரேட் வந்து கம்மியாகவும் இருக்கும். ஏன்னா இன்டெல் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ப்ராசஸரோட ரேட்டை வந்து ஏஎம்டி கிட்ட வந்து ஷேர் பண்ணணும். பட் ஏஎம்டியோட ப்ராஃபிட்டை வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதனால தான் மார்க்கெட்டில் இன்டெலோட ப்ராசஸர் ரேட் எப்பயுமே அதிகமாகவும் ஏஎம்டியோட ப்ராசஸர் ரேட் வந்து எப்பயுமே கம்மியாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்டெல் ப்ராசஸர் எல்லாத்துலேயுமே வந்து கிராஃபிக்ஸ் சர்க்யூட் வந்து இருக்கும். பட் ஏஎம்டியில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. கிராஃபிக்ஸ் சர்க்யூட் இன்சர்ட் பண்ணி ஒரு ப்ராசஸரும் இன்சர்ட் பண்ணாமல் ஒரு ப்ராசஸர். ஸோ நம்ம கிராஃபிக்ஸ் தேவையில்லை அப்படின்னா வந்து இன்சர்ட் பண்ணாத ப்ராசஸரை வந்து மாற்றிக்கலாம். அதே மாதிரி 8 கோர் ப்ராசஸர் நீங்கள் இன்டெல்லில் வாங்கணுன்னா 30,000-35,000 கிட்ட ஆகும். இதே ஏஎம்டியில் வாங்கினா 18,000 கிட்ட தான் ஆகும். ஸோ கம்பேர் பண்ணுறப்ப ஏஎம்டி ப்ராசஸர் வந்து லோ ரேட்டில் தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கேமிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்டெல் ப்ராசஸர் தான் வந்து இன்சர்ட் பண்ணணும். இதே வந்து எனக்கு சாஃப்ட்வேர்ஸ் எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸு இந்த கேடு அந்த மாதிரி ஆர்கிடெக்சர் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏஎம்டி ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கம்பேர் பண்ணிங்கன்னா வந்து பட்ஜெட் வைஸ் வேணும்னா நீங்கள் ஏஎம்டி ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணலாம். எனக்கு பட்ஜெட் தேவையில்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இன்டெல் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டெல் ஒவ்வொரு தடையும் அவங்களுடைய டிசைனை வந்து புதுசாக கொடுக்குறப்ப அவங்களுடைய டிசைனோட சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதில் என்ன ஆகும்னா நீங்கள் பழைய மதர் போர்டு வச்சிங்கன்னா அந்த மதர் போர்டில் வந்து இன்சர்ட் பண்ணுறது அந்த சாக்கெட்டில் இன்சர்ட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இல்லைன்னா வந்து மதர் போர்டையே வந்து சேஞ்ச் பண்ணால் தான் அந்த ப்ராசஸர் வந்து இன்சர்ட் பண்ண முடியும். பட் ஏஎம்டியில் என்ன பண்ணுவாங்க எப்பயுமே ஒரே டிசைனில் தான் ஒரே சைஸில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் மதர் போர்டு பழைய மதர் போர்ட்லேயே வந்து உங்களுடைய ஏஎம்டி ப்ராசஸரை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 12 கோர் ப்ராசஸர் வேணும்னா வந்து ஏஎம்டி கிட்ட போனீங்கன்னா வந்து 40,000 கிட்ட தான் ஆகும். இதே வந்து இன்டெல் ப்ராசஸர் வாங்கணும்னா லேக்ஸ் கணக்கில் உங்களுக்கு செலவாகும். நீங்கள் கேமிங் அப்படின்னு போனீங்கன்னா நீங்கள் இன்டெல் ப்ராசஸர் யூஸ் பண்ணலாம். இல்லை சாஃப்ட்வேர்ஸ் எடிட்டிங்ஸ் கேடு அந்த ஆர்கிடெக்சர் சாஃப்ட்வேர்ஸ் எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் அனிமேஷன் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நீ ஏஎம்டி ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.